ஆலய வரலாறு புளியங்குடி தென்காசி மாவட்டம். ஒரு நாள் சிங்காரச் சென்னையின் பெரிய பாளையம் எனும் நகரினில் ஆரணிக்கரை ஓரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் சுயம்புருவாக தோன்றினாள் அன்னை ஸ்ரீ பவானி அம்மன். அருள் மணக்கும் தன் திருக்கரங்களினால் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் துன்பங்களை அழித்து நலங்காக்க தோன்றி வந்தவளே அன்னை ஸ்ரீ பவானி அம்மன். ஸ்ரீ பவானி அன்னையின் திருவருளை முழுமையாக பெற்றவரே நம் குருசக்தி மாரியப்பன். விருதுநகர் மாவட்டம் அருகே ஒரு பனையேறும் குடும்பத்தை சேர்ந்த சோலைமலை சொர்ணம் என்னும் தம்பதியரின் திருக்குமாரனாக அவதரித்தவர்தான் சக்தி மாரியப்பன். இவர்கள் பனையேறும் தொழில் நிமித்தமாக பெரியபாளையம் அருகில் உள்ள பனப்பாக்கம் என்னும் கிராமத்தில் குடியேறினர். அப்போது கர்ப்பிணியாக இருந்தார் தாய் சொர்ணம். அன்றைய வியாபாரத்தை முடித்து தம்பதியர் பெரியபாளையம் வழியாக வரும்போது 8 மாத கர்ப்பிணியாக இருந்த சொர்ணம்மாளுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. காட்டில் ஆளில்லா ஆரணி ஆற்றங்கரையில் எதிர்பாராத விதமாக மருத்துவர் துணையின்றி அழகான ஆண் குழந்தையொன்று பிறந்தது. குழந்தைக்கு சக்தி மாரியப்பன் என்று பெயரிட்டாள் தாய் சொர்ணம்மாள். குழந்தை பிறந்து 8வது மாதத்திலேயே நடக்கத் தொடங்கிவிட்டது. 7 வருடங்களுக்கு பிறகு தாயும் குழந்தையும் வேப்பிலை ஆடை கட்டி நேர்த்திக்கடன் செய்வதற்காக பெரியபாளையம் சென்றனர். நேர்த்திக்கடன் முடித்து சில மணி நேரங்களில் சிறுவன் சக்தி மாரியப்பன் திடீரென காணாமல் போய்விட்டான். பிள்ளையை காணவில்லை என்று தவித்த பெற்றோர் எல்லா இடங்களிலும் தேடினர். எங்கும் சிறுவனை காணவில்லை. கனத்த மனதுடனும் பிள்ளையை பறிகொடுத்து வேதனையுடனும் ஊர் திரும்பினர் தம்பதியர். ஆனால் சிறுவனோ பெரியபாளையத்தில் உள்ள ஒரு கோவில் வாசலில் பசியும் பட்டினியுமாக 3 மாத காலங்களை கழித்தான். பின் ஒரு பக்தரின் முயற்சியால் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டான். ஆனால் பெரியபாளையத்தில் கோவில் வாசலில் இருந்த பொழுதிலேயே அன்னை பவானி சிறுவனின் உடலில் குடியேறி வாக்கு பலிதமும் தந்துவிட்டாள். அன்று முதல் சிறுவனின் மனம் அன்னையின் வசமாகியது. கோவிலே தன் உலகம் என்னும் எண்ணம் அவன் சிந்தையில் தோன்றிவிட்டது. ஒரு சமயம் சமயபுரம் கோவிலுக்கு தன் பெற்றோருடன் சென்ற வேளையில் ஒரு பெரியவர் அவரது ஆன்மீக பயணத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அவர் சக்தி மாரியப்பனை பார்த்தவுடன், நீ ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக வருவாய் என்றும் உனக்குள் அம்மன் பரிபூரணமாக நிறைந்திருக்கிறாள் என்றும் நீ கூறும் வாக்குகள் அனைத்தும் பலிக்கும் என்றும் உன்னால் அம்மன் ஆலயங்கள் கட்டப்பட்டு பக்தி நெறி வளரும் என்றும் கூறினார். இதை கேட்டதும் ஆன்மீகம் என்றால் என்ன என்று கேட்ட சிறுவனுக்கு, எந்த ஒரு தெய்வத்தை நீ மனப்பூர்வமாக ஆராதிக்கிறாயோ அதுவே ஆன்மீகம் என்று கூறிவிட்டு அப்பெரியவர் அங்கிருந்து சென்றார். அதன்பின் சிறுவன் தனது 11வது வயதில் பெரியபாளையத்திற்கு சென்று பவானி அம்மாவின் முழு அன்பிற்கு பாத்திரமானான். அங்கேயே தங்கி இறைப்பணியில் ஈடுபட்டு வந்தான். இவ்வாறே தனது 25வது வயதில் தென்றல் தவழும் புளியங்குடி நகரில் ஆன்மீகம் பரப்புவதற்காக வந்தார் சக்தி மாரியப்பன். உலகம் உய்யத் தோன்றிய அம்மையர்கள் ஸ்ரீ நாகக்கன்னியம்மா, ஸ்ரீபால நாகத்தாமாம், ஸ்ரீ பவானி அம்மா மூவரும் முதலில் குடியேறிய இடம் ஒரு சாதாரண வீட்டின் மொட்டை மாடி. எங்கும் நிறைந்துள்ள அன்னையர் இங்கும் எழுந்தருளி தங்களை நம்பி வரும் பக்தர்களின் துன்ப துயரங்களை நீக்கி வளமான வாழ்வு தந்து பக்தர்களை காத்து வந்தனர். சக்தி மாரியப்பன் தலைமையில் வெள்ளி செவ்வாய் ஆகிய 2 தினங்களிலும் 3 அன்னையர்க்கும் சிறப்பு பூஜைகளும் அதைத் தொடர்ந்து அருள்வாக்கும் நடைபெறும். குருசக்தியின் மாரியப்பன் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளினால் பக்தர்கள் பெருகத் தொடங்கினர். சாதி வேறுபாடின்றியும் அனைவரும் சமம் என்ற உயரிய பொது நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட இச்சிறு ஆலயத்தின் புகழ் புளியங்குடி மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள கிராமங்களில் பரவத் தொடங்கியது. பக்தர்களின் மனக்குறை தீர்க்க வந்த குருசக்தி மாரியப்பனின் அருள் வாக்கின் போது ஒரு சிறுமி வடிவில் வந்த நாகம்மா கிழக்கு திசையில் கோபுர நகரில் அழைக்கப்பட்ட புத்து ஒன்று உள்ளதாகவும் அப்புத்து இருந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டுமாறும் கூறினாள். சிறுமி கூறிய இடம் எங்கிருக்கிறது என்று தேடித் தவித்த போது காண கிடைக்கவில்லை. குருசக்தி மாரியப்பன் கனவில் அதே சிறுமி தோன்றி புத்து இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டினாள். அதே சமயம் கனவில் தோன்றிய அன்னை பவானி கட்டப்படும் கோவிலின் கர்ப்பகிரகத்தில் தனது சிலையுடன்
நாகக்கன்னி நாகம்மாவின் சிலைகளையும் பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டாள். அன்னை பவானியின் உத்தரவை ஏற்று குருசக்தி மாரியப்பன் கோபுர நகரில் புத்து இருந்த இடத்தை சுற்றி 3 சென்ட் நிலம் கோவிலுக்கென வாங்கப்பட்டது. அம்மையரின் அருள் பெற்ற 13 குடும்பத்தினரின் பெரும் முயற்சியினால் ஒரு நல்ல நாளில் பூமி பூஜை செய்யப்பட்டு நாள்கால் தோண்டப்பட்டது. கோவில் கட்டிட வேலையும் தொடர்ந்து நடைபெற்றது. புத்து இருந்த இடத்திலேயே கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கோவில் வளர்ந்தது. சுமார் 9 மாதங்களில் கோவில் கட்டிடப் பணிகள் நிறைவடைந்தன. அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட அம்மையரின் திருவுருவச் சிலைகள் பக்தி பரவசத்துடன் பக்தர்களால் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. குடமுழுக்கு திருவிழாவிற்கான நாள்கால் நாட்டப்பட்டு இலஞ்சியைச் சேர்ந்த வேத விற்பனர்களால் யாக பூஜைகளும் நடத்தப்பட்டன. ஏப்ரல் 2015 3ஆம் நாள் காலை கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. அதன்பின் அன்னையருக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் அதன்பின் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது. 13 குடும்பங்களால் கட்டப்பட்ட இத்திருக்கோவில் இன்று 1000 குடும்பங்களுக்கும் மேலாக பக்தர்களால் நிறைய பெற்றுள்ளது. இதுவே இத்திருக்கோவில் தோன்றிய தலவரலாறு ஆகும்.